ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசப்பா. சென்ற மாதங்கள் முழுவதுமாக, மே மாதம் முழுவதுமாக நீர் பாதுகாத்தீரப்பா. அதற்காக நன்றி இயேசப்பா. அந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தினதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் இயேசப்பா. எங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் நீங்கள் சந்தித்தீங்க இயேசப்பா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். எங்களிடத்தில் மேட்டிமைகளை எடுத்து போடுங்கப்பா. கண்ணின் ஈச்சை, மாமிசத்தின் பெருமை, உள்ளத்தின் ஆசைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. தேசத்தில் சமாதானம் தாங்கப்பா. தேசத்தில் இழந்த நாட்டின் பொருட்களை தாங்க ஏசப்பா. திரும்ப தாங்கப்பா ஏசப்பா. தமிழ் நாட்டில் பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், தீவிரவாதிகளின் தாக்கம் முற்றிலும் நீக்கி போடட்டும் ஏசப்பா. எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. சோதனைகளில் இருந்து விடுதலை தாங்கப்பா. மனிதர்களின் முக கவசத்தை கிழித்து எரிந்து போடுங்கப்பா. பொல்லாத மனிதர்களின் சூழ்நிலைகளில் நாங்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. சட்ட விரோதம் நம் தமிழ் நாட்டில் பண்ணுகிற அராஜிகத்தை அடக்கி போடுங்க ஏசப்பா. தமிழ்நாட்டை உம்முடைய பலத்த கைக்குள் அடக்கி வைங்க அப்பா. பின் விளைவுகள் ஒன்றும் வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. உம்முடைய சமூகம் எப்பொழுதும் உமக்கு முன்பாக செல்லட்டும் ஏசப்பா. நியாயம் விசாரிக்கிறவர் நீரப்பா, மனுஷன் அல்ல. நீர் ஆளுகை செய்யுங்க அப்பா. நல்ல பிதாவே நன்றி அப்பா. ஜேடிகே டிவிக்காக ஜெபிக்கிறோம். ஜேடிகே டிவியின் பொருளாதாரத்தை பெருக பண்ணுங்க ஏசப்பா. இன்னும் அநேக தேவ ஊழியர்கள் இந்த ஜேடிகே டிவியில் இடைவெளி நேரம் இல்லாமல் உம்முடைய பிரசங்கம் தொடர்ந்து தேவ மனிதர்கள் பிரசங்கம் செய்யணும். அதை வானொலியில் பதிவு செய்யும் பொழுது அநேக ஜனங்கள் கேட்டு மனம் திரும்பணும் அப்பா. ரட்சிக்கப்படணும் அப்பா. வாலிக பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. சிறியோர் முதல் பெரியோர் வரை உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. ஜெப ஆவியை கொடுங்க அப்பா. ஜெப ஆவியை மழை போல ஊற்றுங்க அப்பா. பஞ்சம் வரவே கூடாது. தண்ணீர் பஞ்சம் வரவே கூடாது. நல்ல தேவையான மழைகளை தாங்கப்பா. சிலிண்டர், பெட்ரோல், டீசல் பஞ்சம் வரவே கூடாது. தமிழ்நாட்டில் சமாதானத்தை கொடுங்க ஏசப்பா. இன்னும் ஜேடிகே டிவியில் வேலை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்காக ஜெபிக்கிறோம். எந்த பழுதும் வராதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இன்னும் தகப்பனே, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியர்கள் வெளியூர்களில் சென்று விமானம் மூலம் பிரயாணம் சென்று தகப்பனே உம்முடைய பிரசங்கத்தை பண்ணும் பொழுது அங்குள்ள ஜனங்கள் அதை கேட்டு ஆண்டவரே அந்த வெளிநாட்டில் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. இன்னும் உயர்கல்விகளுக்காக வெளிநாடுகளில் சென்று படிக்கிற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இன்னும் பிஸ்னஸ் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. விமானம் மூலம் எத்தனையோ வியாபாரிகள் ஆண்டவரே போக்குவரத்தில் இருக்காங்க ஏசப்பா. அவர்களுக்கு விமான கோளாறுகள் ஒன்றும் வராதபடி விமானத்தை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. இன்னும் தகப்பனே, ஜேடிகே டிவி அம்மா ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல தேவைகளை எல்லாவற்றையும் நீங்கள் சந்தித்து இருக்கீங்க ஏசப்பா. இன்னும் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கணும். எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. இன்னும் டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். வாழ்க்கை என்னும் படகிலே பயணம் செய்யும் போதிலே அலைகளும் காற்றுகளும் வீசலாம். அலைகளும் காற்றுகளும் வீசலாம். ஆனாலும் இயேசுவை நீ மறவாதே. ஆனாலும் இயேசுவை நீ மறவாதே. வாழ்க்கையின் படகிலே பயணம் செய்யும் போதிலே அலைகளும் காற்றுகளும் வீசலாம். கடலில் மூழ்கும் சூழ்நிலைகள் நேரலாம். ஆனாலும் விசுவாசம் காத்துக்கொள். அருகில் இயேசு உண்டு என்று மறவாதே. மனுஷனால் கூடாத காரியங்கள் தேவனால்
வாழ்க்கை இனிதாக மாறுமே, சூழ்நிலைகள் மாறுமே, கடலும் அமைதியாகுமே, வாழ்க்கை இனிதாக மாறுமே. வாழ்க்கையின் படகிலே பயணம் செய்யும் போதிலே அலைகளும் காற்றுகளும் வீசலாம், கடலில் மூழ்கும் சூழ்நிலைகள் நேரலாம். ஆனாலும் விசுவாசம் காத்துக்கொள், அருகில் இயேசு உண்டு என்று மறவாதே, அருகில் இயேசு உண்டு என்று மறவாதே. உலகில் இருக்கும் நிந்தைகள் போராட்டங்களில் உனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். உலகில் இருக்கும் நிந்தைகள் போராட்டங்களிலும் உனக்குள் இருக்கும் இயேசுவே பெரியவர். பெரியவர் பெரிதான காரியங்கள் செய்திடுவார், எதற்கும் நீ கலங்கிடாதே. பெரியவர் பெரிதான காரியங்கள் செய்திடுவார், எதற்கும் நீ கலங்கிடாதே. வாழ்க்கை என்னும் படகிலே பயணம் செய்யும் போதெல்லாம் அலைகளும் காற்றுகளும் வீசலாம், ஆனாலும் விசுவாசம் காத்துக்கொள், கர்த்தர் இயேசு அருகில் இருக்க மறவாதே. சகல அதிகாரங்களும் தன்னோடு வைத்திருக்கும் இயேசு உன்னோடு இருந்தால், சகல அதிகாரங்களையும் தன்னோடு வைத்திருக்கும் இயேசு உன்னோடு இருந்தால், துன்பங்கள் மாறுமே, சூழ்நிலைகள் மாறுமே, வாழ்வு சந்தோஷமாகுமே. துன்பங்கள் மாறுமே, சூழ்நிலைகள் மாறுமே, வாழ்வு சந்தோஷமாகுமே. வாழ்க்கை என்னும் படகிலே பயணம் செய்யும் போதிலே அலைகளும் காற்றுகளும் வீசலாம், கடலில் மூழ்கும் சூழ்நிலைகள் நேரலாம். ஆனாலும் விசுவாசம் காத்துக்கொள், அருகில் இயேசு உண்டு என்று மறவாதே. ஆனாலும் விசுவாசம் காத்துக்கொள், அருகில் இயேசு உண்டு என்று மறவாதே, அருகில் இயேசு உண்டு என்று மறவாதே. நாம் இன்று பார்க்க போகிற செய்தி, கொடுக்கிறவர்கள் இடத்தில் பிரியமாய் இருக்கும் கர்த்தர். பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தர் விரும்புகிற, அவர் பிரியமாய் இருக்கிற காரியங்கள் ஏராளம் உண்டு. அதில் பிரதானமான காரியம், பிறருக்கும் கொடுப்பவர்களிடம் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் ஒரு பெரிய கொடை வள்ளல். அவர் தம்முடைய கொடுக்கும் பண்பை ஆபிரகாமுக்கு அள்ளி வழங்குவதில் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆபிரகாம் திக்குமுக்காடி போகும் அளவில், அவன் பிரமித்து போகும் அளவில் கர்த்தர் தம்முடைய கொடை வள்ளலின் தன்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் கொடுக்கிறார், கொடுக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனவே கொடுப்பது என்பது தேவனுடைய பண்பு. ஒரு விசுவாசி பிறருக்கு கொடுக்கும்போது அவர் தேவனுடைய பண்பை பிரதிபலிக்கிறார் என்று, ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இன்றி கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று, உதார தத்துவமாய் கொடுக்க வேண்டும் என்று வேதம் கட்டளையிட்டு இருக்கிறது. 2 கொரிந்தியர் 9:8 நமக்கு கர்த்தர் கொடுத்ததில் இருந்து கொடுத்தால் போதும். அப்படி கொடுப்பதில் கட்டாயமும் இல்லை, கட்டாயப்படுத்துதலும் இல்லை. ஆனால் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும், மனதில் நியமித்தபடி கொடுக்க வேண்டும், தாராளமாய் கொடுக்க வேண்டும், உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். கொடுப்பது என்பது கர்த்தருடைய பண்பை வெளிப்படுத்துவது மாத்திரம் அல்ல,
கொடுப்பதானது கர்த்தர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் செயலாகும். கொடுப்பதானது பரலோகத்தில் இடம் பிடிப்பதற்கான செயல் என்றும் நம் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அதை பவுல் அப்போஸ்தலனும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். கொடுப்பது என்பது கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தும் செயலாக அமைகிறது. நாம் நம்முடைய அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்வதை வெளிப்படுத்துகிறது. நமது அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் செயலாக இருக்கிறது. நமது வழியாக கர்த்தர் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. தேவன் நம்மால் மகிமைப்படும் போது அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆசீர்வாதம் பெருகும் பொழுது நமது தரித்தினியம் நீங்குகிறது, குறைகள் நிவர்த்தி ஆகிறது. கொடுக்கிறதை பற்றி பவுல் அப்போஸ்தலன் இன்னொரு முக்கியமான காரியத்தை முன் வைக்கிறார். நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகுவதற்கு கிறிஸ்து நமக்காக தந்தருளினார். இந்த தரித்திரத்தின் பொருள் என்னவென்றால், கர்த்தர் மிகுந்த கிருபை உள்ளவர். அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை. அவருடைய கிருபை மிகுதியாய் பெருகுகிறது. கிருபை பெருக பெருக அவருடைய கொடை வள்ளல் என்ற பண்பும் பெருகுகிறது. ஆகவே கொடுக்கிறவர்கள் கர்த்தருடைய பண்பாகிய கிருபைக்கும் பண்பையும் சேர்த்து பெற்றுக்கொள்கிறார்கள். கொடுப்பவர்களிடம் பிரியமாய் இருக்கிற கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள தேவ பண்பாகிய கொடை வள்ளல். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல், கர்த்தருடைய அன்பை பிரதிபலித்தல், கர்த்தரின் அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுதல், பிறரின் தரித்திரத்தை நீக்குபவர் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். நம்முடைய இருதயத்தில் ஞானம் உள்ளவர், நீர் பலத்தினால் பராக்கிரமம் உள்ளவர். இயேசுவே, உம்முடைய ஞானத்தினால் பூச்சகரத்தை படைத்தீர். பூமியை உம்முடைய வல்லமையினால் உண்டாக்கினீர். உம்முடைய பேரறிவினால் வானத்தை விவரித்தீர். உணவுக்காக மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து ஜனங்களுக்கு வானத்தில் இருந்து மன்னாவை பொழிந்தருளினீர். வானத்தில் இருந்து மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்கள். நானோ வானத்தில் இருந்து வந்த வாழ்வு தரும் அப்பம். இந்த புசிக்கிறவர்கள் மரிப்பது இல்லை. ஜீவ அப்பம் நானே. வனாந்தரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பத்தால் கடிபட்ட ஜனங்களை சாவுக்கு நீங்கி பிழைப்பதற்கு மோசே வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி கம்பத்தின் மேல் உயர்த்தி வைத்தார். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தம்மை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லிய இயேசு கிறிஸ்து சொன்னபடியே நாங்கள் பாவம் நீங்கி பிழைத்திருக்கத்தக்கதாக கொல்கதா மலையில் கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்பட்டார் இயேசு. மனிதர்களின் பாவத்திற்காக மோசே மிருக பலியை செலுத்தி பலி இரத்தத்தினால் மூலம் தேவனோடு இரத்த உடன்படிக்கை செய்து கொண்டார். எங்கள் பாவ மன்னிப்பிற்காக கொல்கதா மலையில் கல்வாரி சிலுவையில் தம்மையே ஜீவ பலியாக இரத்தம் சிந்திய இயேசு கிறிஸ்துவே புது உடன்படிக்கையான இரத்தம். அறியாமல் தவறு செய்தாலும் தப்பு செய்தாலும் எல்லாருக்கும் சுகந்த வாசனை தகன பலி செலுத்தும்படி மோசே கட்டளை இட்டார். அறியாமையினாலே ஜீவாதிபதியை மறுதலித்து ஒப்பு கொடுத்த பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு யூதர்களையும் யூத அதிகாரிகளையும் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்றார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில், உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவர் யார் என்று மோசே மறுதலித்த இஸ்ரேலுக்கு அதே மோசேயை தலைவராகவும் மீட்பராகவும் அனுப்பினவர் இயேசு. மறுத்த அதே இஸ்ரவேலருக்கும் தம்மை விசுவாசித்து தமக்குள் கீழ்ப்படுகிற பூமியில் உள்ளோர் அனைவருக்கும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பையும் அருள்கிறதற்காக அதிபதியாகவும் இரட்சகராகவும் தேவனாகிய பிதாவின் வலது கரத்தினால் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவே. கானானை காண்பாய், கால் பதிக்க மாட்டாய், மலை ஏறி மரிப்பாய், ஒருவனும் உன் பிரேத குழியை அறியான் என்று தேவன் சொன்ன பின்பும்
தான் நேசித்த ஜனங்கள் மேல் வைத்திருந்த ஆரம்ப அன்பு குன்றி போகாமல் 12 கோத்திரத்தாரையும் பாங்காய் ஆசீர்வதிக்க மோசேயை பக்குவப்படுத்தினார் இயேசு கிறிஸ்து. சாதாரணமானவர்கள் 12 பேரை தேர்ந்தெடுத்து அசாரணமானவர்களை மாற்றி சீஷராக்கி அன்பு கூர்ந்து அரவணைத்து பக்குவமாய் இரட்சிப்பின் பணியை போதித்து கோர சிலுவையில் மரித்தபோது நன்றி மறந்த சீஷனாய் மறுதலித்த சீஷராய் தனியே தவிக்கவிட்டு ஓடிப்போன சீஷராய் பின்வாங்கி போனார்கள். ஆனாலும் பின் மாற்றத்தை பொருட்படுத்தாமல் உயிர்த்தெழுந்தலில் திபேரியா கடற்கரையில் பசியுடன் பரிதாபமாக காணப்பட்ட சீஷர்களை கண்ட கர்த்தர் ஆரம்பத்தில் அவர்கள் மேல் வைத்திருந்த அன்பு கொஞ்சமேனும் குறையாமல், பிள்ளைகளே என்று தாயைப் போல பாசமாய் அழைத்து பசியார உணவு கொடுத்து அக்கறையுடன் அணைத்து கொண்டார். இயேசு கிறிஸ்து இரட்சிப்பின் பணிக்கு அழைக்கப்பட்ட போது அர்ப்பணிப்புக்கு நான் எம்மாத்திரம் என்று உலகத் தோற்றத்திற்கு முன்பே பிதாவாகிய தேவனால் குறிக்கப்பட்ட இரட்சிப்பின் பணியை நிறைவேற்ற மோசேயைப் போல் பிதாவிடம் சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு இராமல், இதோ நான் வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதை நிறைவேற்ற வருகிறேன் என்று தாமாகவே முன்வந்து மனம் முகுந்து கல்வாரி சிலுவையில் ஜீவ பலியாக மரித்த இயேசு கிறிஸ்துவே. மோசேயின் நியாய பிரமாணத்தினால் நன்மை தீமை அறிந்தோம். நியாய பிரமாணத்தை மீறுவது பாவம் என்றும் பாவத்திற்கான தண்டனையையும் மோசே தெரிவித்தார். ஆனால் நியாய பிரமாணம் கடைபிடிக்க முடியாத நுகத்தடி ஆயிற்று. மோசேயின் பிரமாணம் மனிதர்களை நல்லவர்களாக மாற்றவில்லை, மன்னிக்கவும் இல்லை. பாவத்தினால் வரும் பாவத்தின் மொத்த உருவமாக நியாய பிரமாணம் மனிதரை பாவத்தின் கீழ் அடைத்து போட்ட நிலையில் மனிதனை மீட்பதற்கு ஒரு இரட்சகர் வருவார் என்று இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை விலக்கி மீட்டு எங்கள் பாவத்திற்கு முடிவு கட்டி நியாய பிரமாணத்தின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுவித்தாரே. எங்களுக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனவர். தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளை ஆடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமை ஆக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி கல்வாரி சிலுவையில் கரங்களினால் ஆணிகளினால் அறையப்பட்டு தலையில் முள்முடி சூடப்பட்டு விழாவிலே ஈட்டியால் குத்தப்பட்டு மனு குலத்தின் மீட்புக்காக நமக்காக சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி அடிமையாக்கி கொண்ட கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே. என் தாசனாகிய மோசே என்றும் தம்முடைய தாசனாகிய மோசே என்றும் கர்த்தரின் தாசனாகிய மோசே என்றும் தேவனுடைய தாசனாகிய மோசே என்றும் பரிசுத்த வேதாகமத்தில் பல இடங்களில் அடையாளப்படுத்தி மோசே கடல் மேல் தன் கையை நீட்டினார். தண்ணீர் மதில் போல் குவிந்தது. இஸ்ரவேலுக்கு கடல் உலர்ந்த நடைபாதையாயிற்று. மீண்டும் மோசே தன் கையை கடல் மேல் நீட்டினார். தண்ணீர் பலமாய் திரண்டு எகிப்தியரை கவிழ்த்து மூழ்கடித்தது. அற்புதம் கண்ட ஜனங்கள் மோசேயின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாண வீட்டில் கற்றாடி தண்ணீரை கனிரசமாக்கி கல்யாண விருந்தின் குறையை நீக்கினார். சீஷர்கள் அற்புதம் கண்டார்கள், கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். செங்கடலை பிளந்து ஜனங்களை கடந்து வரப்பண்ணி கரை சேர்த்த மோசே, கர்த்தர் சதா காலங்களிலும் என்னோடே இருக்கிறார், ராஜரீகம் பண்ணுவார் என்று ஜனங்கள் கர்த்தரை பாடி துதித்தார்கள். 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். உலகத்தின் ராஜ்யங்கள் கர்த்தருக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யமாய் இருந்தது. கிறிஸ்து சதா காலங்களிலும் ராஜபாரம் பண்ணுவார் என்று வானத்தில் இருந்து கெம்பீர சத்தம் உண்டாயிற்று. பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே தனக்கு கற்பித்தபடியே செய்கிறேன். பிதாவின் சித்தத்தின்படியே பிதா சொன்னபடியே செய்கிறேன் என்று உரைத்த இயேசு கிறிஸ்து
மோசேயினால் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்ட நாளில் ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பின. பரலோகத்தின் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. எழுத்தாளர்கள் வந்தார்கள். தேவனுடைய கோபாக்கினை நிறைந்த 7 பொற்கலசங்களை 4 ஜீவன்களில் ஒன்று 7 தூதர்களிடம் கொடுத்தது. தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையின் புகையினாலும் தேவ ஆலயம் நிறைந்தது. சோதோம் அழிவின் போது லோத்தையும் அவன் மனைவியையும் அவன் 2 பெண்களையும் கரம் பிடித்து காப்பாற்ற ஜீவன் தப்ப ஓடிப்போ, சமவெளியில் நில்லாதே, மலைக்கு ஓடிப்போ, வரப்போகிற துன்ப நாளிலே பாழாக்கும் அருவருப்பை பரிசுத்த ஸ்தலத்தில் காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள் என்று உரைத்த இயேசு கிறிஸ்து மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருக்கும் எல்லைகளையும் குடியிருக்கிற மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருக்கும் எல்லைகளையும் குடியிருக்கிறவரும் எல்லா மனுஷருக்காகவும் ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் தேவனுடைய வார்த்தைகள் ஒரு மறைபொருள் அல்ல. பரிசுத்த வேதாகமம் நமக்கு மறைபொருளும் அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார். நம் அழைப்பு என்ன என்று பார்க்க வேண்டும். ஆண்டவர் ஆலயத்தை எடுத்து கட்ட சொல்லுகிறார். நாமோ அந்த ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஜெப நேரம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் வேத வாசிப்பு இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சுவாபம் அன்பு இல்லை. ஆண்டவர் அந்த ஆலய ஜெபத்தை எடுத்து கட்டும்படியாக நம் இடத்தில் சொல்லுகிறார். நம் வழிகளை சிந்தித்து பார்த்தோம் என்றால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் ஆண்டவருடைய சித்தத்தின் படிதானா செய்கிறோமோ என்று 1க்கு 4 முறை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரின் சித்தம் ஆசீர்வாதமும் உலகத்தின் சித்தம் சாபமும் நம் வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. சாலோமன் ஆலயத்தை விட சற்றே மகிமை குறைந்ததாக இருந்த அந்த ஆலயத்தில் பிரவேசிக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்பினார். அதை போன்ற தகுதியில்லாத தம்முடைய இருதயம் ஆலயத்தின் மேன்மை பாராட்டுவதற்கு எள்ளளவும் தகுதியில்லாத நம்முடைய இருதயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்குவதற்கு ஆசைப்படுகிறார். ஏற்றுக்கொள்ள நாம் விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? நிச்சயம் இருக்க வேண்டும். அடிமையானவர்களை மீட்டு ராஜாவாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் பாவ அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு நிச்சயம் பரலோகத்தில் சேர்ப்பார். 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் நம்மை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். நம்முடைய தேவன் அவர் இரக்கமும் உள்ளவராகவும் இருக்கிறார். இந்த இரக்கம் உள்ள தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். சங்கீதம் 103:8 இரக்கம் என்பது அநேக மனிதர்களிடம் காணப்படாதது ஒன்று. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பெற்றோர் எப்பொழுதும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் கொள்வார்கள். சில நேரங்களில் பலவிதமான பிரச்சனைகள் பிள்ளைகள் உருவாக்கினாலும் அவர்கள் மீது கோபம் இருந்தாலும் கூட பெற்றோர் பிள்ளைகளை செய்யும் அக்கிரமங்கள் எல்லாம் மறந்துவிட்டு அவர்கள் மீது இரக்கம் கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். அதை போலத்தான் நம்முடைய தேவனும் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவதைப் போல கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு
ஏற்படும் பலவிதமான போராட்டங்களை நினைத்து சோர்ந்து போகாமல் அவர் நம் மீது நிச்சயம் இறங்குவார். வேதத்தில் நாம் காண்கிற எத்தனையோ பக்தர்கள் நம்முடைய வாழ்க்கையில் பல முறை இடர்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடரல்கள் எல்லாம் வரும் பொழுது தேவன் அவர்கள் மீது அவர்கள் இருதயத்தை பார்த்து இறங்குகிறார். அவர்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது அவர்கள் பிரச்சனைகளை நீக்கி ஆறுதல் படுத்துகிறார். நம் வாழ்க்கையிலும் தேவன் இறங்குவாராக இருந்து நம்மை சந்தோஷப்படுத்துவார். கோபம் அதிகமாக வரும்பொழுது மனிதர்களாகிய நாம் எப்பொழுதுமே அவசரப்பட்டு பல முடிவுகளை எடுத்து விடுகிறோம். நமக்கு தவறு செய்த மனிதர்களை பார்த்து இறங்கவே மாட்டோம். இறங்கினால் தவறு செய்தவர்கள் மனம் திருந்தாமல் அதே தவறை திரும்பவும் செய்கிறதை நாம் காண முடிகிறது. நாம் பல கஷ்டங்களுக்குள் ஆகிவிடுகிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் அனைவருடைய வாழ்க்கையும் அறிந்து இருக்கிறார். அவருக்கு முன்பாக மறைவானது ஒன்றும் இல்லை. சகலத்தையும் தெரிந்திருந்தாலும் அறிந்திருந்தாலும் கூட ஒரு நாளும் தேவன் நம்மை கொன்றுவிட வேண்டும் என்று நினைப்பது இல்லை. சில நேரங்களில் நம்மை சிட்சிக்கிறார். ஆனால் அந்த சிட்சைகளை நாம் திருந்தும் பொழுது நம்மை நேசித்து அரவணைக்கிறவராகவே இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவரை நாம் தள்ளி ஒதுக்கி விடுகிறவர் அல்ல. எப்பொழுதும் நேசித்து நம் கூடவே இருக்கிறவராகவே இருக்கிறார். உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நாம் நன்றாய் இருக்கும் பொழுது உலகமே நம் பின்னால் நம்மோடு நிற்கும். நாம் கண்ணீர் வடிக்கும் பொழுது நம் நண்பர்களும் சரி, உறவினர்களும் சரி, நம் குடும்பத்தினரும் கூட ஒதுங்கி விடுவார்கள். இந்த நிமித்தம் நாம் துக்கத்தோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தி வருகிறது. சோர்ந்து போகாமல் நம் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் கண்ணீரில் மத்தியிலும் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். நாம் தவறுகள் அதிகமாய் செய்து விட்டோமோ, தேவன் அழிக்காமல் விடுவாரோ என்று நாம் கேட்கலாம். அப்படி தவறு செய்கிற அனைவரையும் அவர் அழித்து கொண்டு இருந்தால் நாம் ஒருவர் கூட பிழைத்திருக்க முடியாது. ஆகவே நம்முடைய தவறுகளை அவரிடத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் நம்மை அழிக்காமல் நம் மீது இறங்குவார். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நம்மிடத்தில் அவர்கள் திரும்பும் பொழுது அவர் நிச்சயம் இறங்கி நம்முடைய தேவைகளை சந்தித்து அவர்கள் மறுபடியும் தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். சாபத்தில் இருந்து, பாவத்தில் இருந்து, அக்கிரமத்தில் இருந்து நம்மை நீதியின் பாதையில் கொண்டு போய் சேர்க்கிறார். பாதாள குழியில் விழாதபடி பாதுகாக்கிறார். இப்பொழுது தேவன் என்ன நினைத்தாலும் திரும்பவும் நம்மேல் உருக்கமாய் இறங்கி நம்மை நடத்துவார். இப்பொழுது உன்னை கைவிடேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். ஏசாயா 54 அதிகாரம் 7 வசனத்தில் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை அவனுடைய சந்ததிகள் தவறு செய்தாலும் அவற்றை நினைவு கூர்ந்து அந்த உடன்படிக்கையின் நிமித்தம் அவர்களை ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு செய்த உடன்படிக்கையும் வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். பக்தர்களுக்கு செய்த உடன்படிக்கையையும் அவர் மறக்காமல் நினைவு கூர்ந்து அதில் எழுதியிருக்கிறபடியே அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தேவன் யாக்கோப்புக்கு செய்த உடன்படிக்கை, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வரப்பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். பிரியமானவர்களே, தேவன் ஒரு நாளும் நம்முடைய பிள்ளைகளை மறக்க மாட்டார். நம்மேல் கண்ணை வைத்து நம்மை பார்த்து வழி நடத்துவார். நாம் அறியாத ஆபத்துகளிலும் நாம் கண்டிராத பாதைகளிலும் அவர் நம்முடைய உடன்படிக்கையை நினைத்து நம்மை நடத்தி செல்லுவார். நாம் நினைக்காமல் தேவன் மறந்து விட்டாரோ என்று வாக்குத்தத்தம் பண்ணினவரே என்று உண்மையுள்ளவர். அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் கைவிட மாட்டார். யாக்கோபு தன்னந்தனியாக இருந்த பொழுது தேவன் அவனுக்கு
வாக்குத்தத்தம் பண்ணினார். அவன் சொன்ன ஒரு காரியத்தை கூட அவர் நிறைவேற்றாமல் இருந்தது இல்லை. அதே வல்லமையுள்ள தேவன் நாம் செய்வதைத்தான் நமக்கு சொல்லி இருக்கிறார். எனவே சோர்ந்து போகாமல் நம் தேவனை நேசித்து முன்னேறுவோம். அவர் நம் வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் நம்மை பாதுகாத்து சந்தோஷப்படுத்துவார். எல்லா துதி கன மகிமை செலுத்தி அவருடைய நாமத்தை நன்றி செலுத்துவோம். உலக தோற்றத்திற்கு முன்பே குறிக்கப்பட்டவராய் பிதாவின் அன்புக்கு பாத்திரமானவராய் உண்மையும் இரக்கமும் உள்ள பிதாவான ஆசாரியராய் மகா பிரதான ஆசாரியராய் அப்போஸ்தலராய் அரசராய் ஆளுமை படைத்தவராய் எங்களுக்காக நித்தமும் பிதாவிடம் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களின் பாவங்களை மன்னித்தரலும், இல்லை என்றால் எங்களுடைய பெயர்களை கிறுக்கி போடும் என்று ஜனங்கள் பாவங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு ஜனங்களை மரண விடுவிப்பதற்காக தன்னையே அர்ப்பணிக்கும் தியாக பண்பை நம்முடைய தாசன் மோசேயிடம் கண்டறிந்த கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென்.